இவங்க பேசிகிட்டு இருக்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஆள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவர் ஆம்பளையா இருந்துட்டு பொம்பளையா மாறினவர்னு சொல்லலாம். இல்லாட்டி பொம்பளையா இருந்துட்டு வந்து ஆம்பளையா மாறினவங்க அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா அது டைம் ட்ராவல் மூவி. இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் இவங்களை வந்து கொலை பண்ணிடுவாங்க அந்த பொண்ணை. ஆனால் அவங்க அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய மட்டும் உசுரோட விட்டுருவாங்க. அந்த குழந்தை யாருன்னா வந்து நம்ம ஹீரோ தான் வந்து அந்த குழந்தை அப்படின்ட்டு வந்து சொல்ல வருவாங்க. ஹீரோ தான் வந்து குழந்தைய எப்படி வருது அப்படின்ட்டு கேட்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைய வந்து கொல்லணும், அதுதான் வந்து மெயின் ஆப்பர்ச்சுனிட்டியே. இப்படி ஒரு குழந்தை வந்து பிறக்கவே கூடாது. ஏன்னா இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வந்து யூனிவர்ஸே அழிஞ்சிட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் பாஸ்ட்டில் டைம் ட்ராவல் பண்ணி அந்த குழந்தைய கொல்ல சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு டைமும் வந்து இந்த குழந்தைய கொலை பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தை வந்து மிஸ் ஆயிரும். குழந்தை மிஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப பாஸ்ட்டில் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. பாஸ்ட்டில் கொண்டு போய் ஏற்கனவே விளையாட்ட நிறையா பேர் இருப்பாங்க. எல்லாத்தையுமே அவர் போட்டு தள்ளிடுவார்.